இந்த உலகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா, ஜாதி மத பேதமின்றி, இனப்பாகுபாடின்றி, மதப்பாகுபாடின்றி இருவேறு நாடுகளுக்குள்ள உள்ள பிரச்சனைகள தாண்டி எல்லா இடத்துலயுமே இன்ஃப்ளூயன்ஸா ரொம்ப சுதந்திரமா போயிட்டு வரக்கூடிய விஷயம் காத்து. அந்த காத்து மாரியே வந்து பார்த்தீங்கன்னா, காத்துல கலந்து எல்லார் வீட்டுக்கும் போய் சேர்ந்திருக்கிற ஒரு விஷயம் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா, பான் மாஃபியா ஓகேங்களா? சராசரியா ஒரு காலகட்டங்கள்ல நாங்கலாம் 90 கிட்ஸ் நாங்கலாம் சின்ன பையனா இருக்கும்போது நாங்கலாம் நெட் சென்டருக்கு போகணும்னு சொன்னாலே என்ன சொல்லுவாங்க, "டேய் நெட் சென்டருக்கு நீ எதுக்கு போனேன்னு எனக்கு தெரியும்டா" அப்படிம்பாங்க. அந்த மாரி தப்பா தான் பார்ப்பாங்க. நெட் சென்டருக்கு போனேன்னாலே, "ஓ! அப்படியா?" அப்படிம்பாங்க. அந்த மாரி ஒரு ஒரு காலகட்டங்கள்லாம் கூட இருந்துச்சு. நாங்கலாம் நெட் சென்டர் 10வது படிக்கும்போது கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ண போவோம். அப்படி போகும்போது கேட்டோம்னா, "நான் நெட் சென்டர் போனேன்டா." "டேய் நெட் சென்டர் போனியா?" அப்படிம்பாங்க. அந்த மாரிலாம் ஒரு காலகட்டங்கள் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு உள்ள ஒரு ஒரு வருத்தத்துக்குள்ளான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, ஒரு 18 வயசுக்கு கீழ இருக்கிற பசங்கள கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து அடிக்ஷன் அப்படிங்கிறதே ஆவுறாங்கன்னுலாம் சொல்லி ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம தெரிய வருது. அதாவது தெரிய வருதுன்னா, நம்ம கண்ணால பார்க்குறோம், பேசுறாங்க, பிடிக்கிறாங்க இல்லைங்களா? அப்படி சொல்ல வருது அப்படிங்கிறது ஒரு கருத்து கணிப்புல சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பான் மாஃபியாங்கிறது யாரு? அத யார் கண்ட்ரோல் பண்றாங்க? அதில யார் யார் போய் உள்ளாடி மாட்றாங்கன்னு சொல்லி கேட்டோம்னா, பேசலாங்க. ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஜாதி மத பேதமின்றி, இனப்பாகுபாடின்றி எல்லாமே அது வந்து அது கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க ஒரு மிகப்பெரிய கேங்கா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அவங்களுக்கான வருமானம் அந்த கேங்ல அந்த மாஃபியாக்கு எப்படி வருமானம் வரும்னு சொல்லிட்டீங்கன்னா, அந்த வீடியோஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா, ஆட்ஸ் வருமா. ஆட்ஸ் வரும்போது மட்டுமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவைங்களுக்கு உண்டான அந்த டேப்லெட்ஸு, மெடிசின்ஸ்லாம் வந்து சம்மந்தப்பட்ட அதில ஆடெல்லாம் வருமா. அந்த ஆட்ல இருந்து தான் இவங்களுக்கு வருமானம் வருதாம். ஓகேங்களா? சராசரியா வந்து பார்த்தீங்கன்னா, YouTubeல ஒரு நிமிஷத்துக்கு எத்தனையோ வீடியோ அப்லோட் ஆகுற மாரி வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல அப்லோட் ஆகுற அனைத்து வீடியோவுமே ஹிட் ஆகுறதில்ல. ஓகேங்களா? ஆனா அவங்க பான் பான் இண்டஸ்ட்ரியில அப்லோட் ஆகக்கூடிய வீடியோல பாதிக்கு பாதி ஹிட் ஆகுதாம். ஓகேங்களா? யூடியூப்ல பாதிக்கு பாதி யூடியூப்ல அப்லோட் ஆகுற வீடியோல ஒரு சில வீடியோ தான் ஹிட் ஆகுது. அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூபர்ஸ் மிகப்பெரிய அளவுல பில்லியனர்ஸா, மில்லியனர்ஸா, ட்ரில்லியனர்ஸா இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது, பான் இண்டஸ்ட்ரியில அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோல பாதிக்கு பாதி வீடியோ வந்து ஹிட் ஆகுது அப்படிங்கும்போது, அவைங்களும் ஆட் குடுக்குறாங்க. அவிங்களுக்கான வருமானம் அப்படிங்கிறது அதுலருந்து தான் எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? இதுல வந்து பார்த்தோம்னா, அமெரிக்கால வந்து பார்த்தோம்னா, பான் மாஃபியால வந்து பார்த்தீங்கன்னா, 2 விதமா கேட்டகரி வச்சிருக்கிறாங்களாம். அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பாக்கெட் மணி. பாக்கெட் மணி செலவு காசு வேணும்னு சொல்லி வரவைங்க, அவிங்க ஒரு கேட்டகரியாம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கும். எல்லாம் ஓரளவுக்கு வெல் செட்டில்டு. எனக்கு இப்ப காசு வேணும்னு சொல்லிட்டு, ஜென்ஸா இருந்தாலும் சரி, பாய்ஸா இருந்தாலும் சரி, சாரி ஜென்ஸ் தான் பசங்களா? ஜென்ஸா இருந்தாலும் சரி, உமன்ஸா இருந்தாலும் சரி, கேர்ள்ஸா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. அவிங்க வருவாங்களாம். ஒரு வீடியோ, 2 வீடியோ அக்ரீமெண்ட் சைன் பண்ணிட்டு, அவிங்க அத முடிச்சு குடுத்துட்டு போயிருவாங்களாம். அவங்களுக்கு தேவையான மணி வாங்கிட்டு போயிருவாங்களாம். இவங்க வந்து ஒரு கேட்டகரி. 2வது கேட்டகரி என்ன சொல்லிட்டோம்னா 2வது கேட்டகரிய பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அவிங்களுடைய அடிமை மாரி, பான் மாஃபியாவோட அடிமை மாரி. அவிங்க என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, அவிங்களுக்கு வந்து நம்ப ஊர்ல எப்படி நாடக கம்பெனி, நம்ப ஊர்ல எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, அன்னன்னைக்கு தொழில் வேலைக்கு போறவைங்க, அன்னன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வியாபாரம் பண்றவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த வருமானம் இருந்தா தான் இது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வாழ்க்கை நடத்தியே ஆகணும்பா அப்படின்ற மாரி இருக்கிறாங்க இல்லைங்களா? அந்த மாரி இருக்கிறவங்கள தான் வந்து பான் மாஃபியா கேங்ல வந்து போய் அடிமையா மாட்டுறாங்க. அவிங்கள வச்சு அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா, அவிங்களுக்கு பணத்த அள்ளி குடுத்து, கொட்டி குடுத்து, அவிங்கள ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆக்கி அவங்கள ட்ரிங்க்ஸுக்கு அடிக்ட் ஆக்கி, அவங்களுக்கு தேவையான வீடியோலாம் எடுத்துக்கிட்டு, அவங்கள ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு, வெளியில இங்க உள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள வெளியில யார்ட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள மிரட்டி வச்சுக்கிட்டு, அத பத்தி யாராவது வெளியில பேசுனாங்கன்னா, அவங்கள கொலை பண்றது, இந்த மாரி நெறைய மாஃபியா கேங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம், சிறந்த எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும்னு சொல்லக்கூடாது. இந்த மாரி சோஃபியா லியோன்னு ஒரு ஆக்டர் இருந்திருக்கிறாங்க, அந்த பான் இண்டஸ்ட்ரியில. தப்பாயிரும்ல, நம்ம எல்லாருக்கும் தெரியும்னு சொன்னா தப்பாயிரும்ல. சோஃபியா லியோன்னு ஒரு ஆக்டர் இருந்திருக்கிறாங்க. அவிங்க என்ன பண்ணிக்கிறாங்க 2024 3ஆம் மாசம் 1ஆம் தேதி மார்ச் 1, 2024 வந்து அவிங்களோட அபார்ட்மெண்ட்ல வந்து இறந்திருக்கிறாரு. அவங்களோட ஸ்டெப் டாட் என்ன பண்ணிக்கிறாரு, அடக்கம் பண்ணவே காசு இல்ல. என்னது கிவ் மீ ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் மூலியமா என்ன பண்ணிக்கிறாரு, எல்லாரும் கொஞ்சம் காசு குடுங்க. சோஃபியா லியோனோட யாரு ரசிகர்கள்லாம் இருப்பீங்களா, கொஞ்சம் பணம் குடுங்கன்னு சொல்லி ஒரு உதவியெல்லாம் கேட்டு வாங்கியிருக்கிறாரு. ஓகேங்களா? நீங்க கேட்கலாம், அவிங்க சம்பாரிக்கும்போது எவ்வளவோ சம்பாரிச்சிருப்பாங்களா, அந்த பணம்லாம் எங்க போச்சு? யார்ட்ட போச்சு? என்ன ஆச்சுன்ட்டு. ஆமா, அவிங்க சம்பாரிக்கிற காசெல்லாம் வந்து அவிங்க சம்பாரிக்கும்போதே, வாழும்போதே ஆடம்பரமா செலவு பண்ணி வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாய்ங்க. அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில தான் சோஃபியா லோன் அப்படிங்கிறவங்க மர்மமான முறையில இறந்து போயிட்டாங்க. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, பான் இண்டஸ்ட்ரியில உள்ளாடி போயிட்டு வெளியில வந்தவைங்க அப்படிங்கிறவங்க சன்னி லியோன் மாரி ஒரு சில பேர் தான் வந்திருக்கிறாங்க. மீதி பேர்லாம் வர முடியல, வர முடியாத, வரவும் விட மாட்டாங்க. ஓகேங்களா? அந்த பான் இண்டஸ்ட்ரிய பத்தி பேசுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கூச்சப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது இன்னைக்குமே கூட. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப வந்து பார்த்தீங்கன்னா, அது பேசுறதுக்கே கொஞ்சம் தர்ம சங்கடமா தான் இருக்குது. இத பத்தி இன்னும் ஒரு 1 மணி நேரம் நான் பேசுவேன். அந்த அளவுக்கு தகவல் சேகரிச்சு வச்சிருக்கிறேன். ஆனா பேசுறது தான் கொஞ்சம்
பேசுறதுக்கு கேட்கறதுக்குன்னு சொல்லி கேட்கறது நல்லா இருக்கணும். அதுக்கு தான் கொஞ்சம் தயங்க வேண்டியதா இருக்குது. ஓகேங்களா? சிம்பிளாவே சொல்லாமே பான் மாஃபியா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகள்ல வந்து அதுக்கான எஜுகேஷன் அப்படின்னு வச்சு எவ்வளோ ரொம்ப ஒரு அத வந்து ஒரு நார்மலா தான் பார்க்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, நடக்கும்போது ஒருத்தன் கால மிதிக்கிறது எப்படி, அவைங்க பாக்கெட் மணிக்கு நம்ம ஊர்ல எப்படி பாக்கெட் மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் டைம் ஜாப் போவாங்க. அதே மாரி அவைங்க பார்ட் டைம் ஜாப்பா போய் அத பண்றாங்க. அவைங்களுக்கு அது வந்து ஒரு அந்த ஒரு கற்பு அப்படிங்கிறது, அந்த ஒரு அ ஒரு உண்மையா இருக்கணும். ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபா இருந்தாலும் சரி, ஃப்யூச்சர்ல வரக்கூடிய ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபா இருந்தாலும் சரி, ஃப்யூச்சர்ல வரக்கூடிய ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, நாம வந்து எப்படி இருக்கணும்? நம்ம வந்து நேர்மையா இருக்கணும் அப்படின்ற மாரி அந்த ஒரு எண்ணம்லாம் வந்து அவிங்களுக்கு அங்க கிடையாது. அவிங்களுக்கு அது வந்து ஒரு சகஜமான ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? நடக்கும்போது ஒருத்தன் இடிச்சுட்டு போனா எப்படி? அந்த மாரி தான் வந்து அவிங்க அத கருதுறாங்க. அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத. ஆனா நம்ம ஊர்ல வந்து பார்த்தோம்னா, ரொம்பவே கட்டுப்பாடுகள் இருக்குது. ரொம்பவே நியாயமான விஷயங்கள் நெறைய விஷயங்கள வந்து ஆரம்பத்துலேருந்தே பழக்கப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறாங்க. நம்ம ஆளுங்கள பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தோம்னா, நம்ம ஊர பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், எந்த தப்பு பண்ணாலும் ஒரு பண்ணா ஒருத்தர் போய் இன்னொரு விஷயத்த சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா அந்த லேடீஸ் விஷயத்துல மட்டும் எந்த ஒரு தவறுமே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது அப்படிதான் சொல்லிக் குடுத்து வளர்த்திருக்கிறாங்க. அதுதான் வந்து சரியானதுமே கூட. ஓகேங்களா? இந்த உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே வந்து தனிநபர் சுதந்திரம் அதிகம் உள்ள நாடு அப்படிங்கிறது நம்ம இந்தியா தான். அதே ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. 2வது தனிநபர் ஒழுக்கத்துல ரொம்ப சிறந்து விளங்கக்கூடிய நாடு நம்ம இந்தியா தான். ஓகேங்களா? தனிநபர் ஒழுக்கத்துல நம்ம இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி காட்டுறது நம்ம இந்தியர்கள் தான். ஓகேங்களா? நம்ம இத பத்தின பார்ட் 2 வீடியோ மேக் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி எனக்கு சந்தேகமா தான் இருக்குது. நன்றி.